அனைவருக்கும் வணக்கம். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி 7th 6th இந்த 2 வகுப்புல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி மட்டும் 300 கொஸ்டின். அதுல ஒரு வீடியோல 53 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ், 52 கொஸ்டின் நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இப்ப நம்ம இன்னொரு இந்த 100 முடிச்சிருவோம். இன்னொரு 48 கொஸ்டின் பார்த்துட்டோம்னா ஒரு பார்ட் முடிஞ்சிடும். அது போக 200 கொஸ்டின் இருக்கு. அப்ப 6th 7th இதை தாண்டி கேள்வி வராது. அதை நான் சொல்றதை விட நீங்களே முழுசா பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலையான அந்தமானில் உள்ள பாரன்தீவு எரிமலை கடைசியாக எந்த ஆண்டு வெடித்து சிதறி எரிமலை குழம்பை வெளிப்படுத்தியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கனா, இந்த கேள்வியிலேயே 2 பதில் நாளைக்கு கேட்கலாம். 2 கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எது? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரன்தீவு, பாரன் ஐலாண்ட். பாரன்தீவு எரிமலை எங்க இருக்கு? அந்தமான்ல இருக்கு. சரியா? 3வது கேள்வி என்ன? அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற கேள்வியே. பாரன்தீவு கடைசியாக எப்போது வெடித்து சிதறியது அப்படின்னு பார்த்தோம்னா 2017ஆம் ஆண்டு வெடித்தது. அப்ப இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை பாரன்தீவு. 2வது கேள்வி பாருங்க. பாரிஸ் ஸ்பியர் என்பது என்ன அப்படின்னா புவிக்கரு. பாரிஸ் ஸ்பியர் என்பது புவிக்கரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூரிய ஒளி மற்றும் காற்று என்பவை டேஸ் வளங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு உலகளாவிய வளங்கள். சார், உலகளாவிய வளங்கள்னாலும் பன்னாட்டு வளங்கள்னாலும் ஒரே மீனிங் தான் வருதுன்னு வச்சிடக்கூடாது. புத்தகத்துல இருக்கு, கிணறு வெட்டின ரசீது, அதான் அதை நம்ம எடுத்துக்குவோம். உலகளாவிய வளங்கள். ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாறை என்று பொருள்படக்கூடிய லித்தோஸ், நீர் என்று பொருள்படக்கூடிய ஹைட்ரோ, உயிர் என்று பொருள்படக்கூடிய பயோ, காற்று என்று பொருள்படக்கூடிய அட்மோ, இது எல்லாமே என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புக்ல இருக்கு. அப்ப இந்த ஒரு கேள்வியை படிச்சாலே 5 கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல தயாராயிடலாம். அப்ப அது என்ன மொழி சொல்? கிரேக்க மொழி சொல். இது எல்லாத்துல இருந்துதான் அட்மாஸ்பியர் வளிமண்டலம், பயோஸ்பியர் உயிர்கோளம், பயோஸ்பியர் உயிர்கோளம், ஹைட்ரோஸ்பியர் நீர்கோளம், லித்தோஸ்பியர் நிலக்கோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே கிரேக்க சொல்லுல இருந்து தான் வந்தது. சரி, இது எல்லாமே நேத்து கூட ஒரு மேடம் கால் பண்ணாங்க. சார், உங்களுடைய வீடியோவை நாங்க நோட்ஸ் எடுத்தேன், 53 கேள்வி தான் முடிச்சிருந்தீங்க, 52 கேள்வி முடிச்சிருந்தீங்க. இந்த ஜியோகிராஃபியில நான் எடுத்த நோட்ஸ்ல 150 கேள்வி வந்துச்சு. ஏன்னா அப்படிதான் நான் ஃபுல்லாவே கொடுத்துருக்கிறேன். இதை நம்ம புத்தகமாவே கொடுத்துருக்கிறோம். சிவதன்யாவினுடைய வெற்றி நமதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகமாவே நான் கொடுத்துட்டேன். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கும். கேள்வியை தரத்தை நீங்க நான் சொல்றதை விட முழுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகத்தோட விலை பாத்தீங்கன்னா 650 ரூபா. 6300 கொஸ்டின் இருக்கும். தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 9626129474 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்சிமம் கால் பண்றதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா பிஸியா இருக்கு, நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதே நம்பர் தான் ஜிபே நம்பரும். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டும் ஃபுல் அட்ரஸும் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. கண்டிப்பா பின்கோடு நம்பர்லாம் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். அனுப்பிடுங்க. எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். நாங்க அட்ரஸ் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் நம்பர் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுநாள் மதியானத்துக்கு மேல நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட உங்க புக்கு எங்க இருக்குன்னு அந்த கொரியர் நம்பர் நாங்க கொடுத்துருவோம். நீங்க கூட அவசரம், ஏன்னா டைமிங் கம்மியா இருக்குன்னா நீங்க நேரில் போய் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் பாருங்க. 57வது கேள்வி பாருங்க. என்ன கேள்வி? பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறோம். அப்ப என்ன பொருத்தமற்றது அப்படின்னு பார்ப்போம். அதாவது சூரியனை, இது எல்லாமே சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நெப்டியூன் இந்த கோள் 164.8 வருடங்கள் சுற்றி வரும், ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி சாட்டர்ன் சனி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? 29.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். யுரேனஸ் 108 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஆனா இதுதான் இந்த இடத்துல தவறு. 84 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆப்ஷன் சி தவறு. புதன் 88 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா புதன் தான் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். சரிங்களா? ஓகே, புதன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? முக்கியமான கொஸ்டினை நோட் பண்ணிக்கலாம். தண்ணீரில் மிதக்க இயலும் ஒரு கோள், ஒரு பிளானட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சனி. ஈஸியா நான் வச்சுக்கலாம். மழை பெஞ்சு நம்ம ஊர் பக்கம் திடீர்னு அந்த நெல்லெல்லாம் தண்ணியில மிதக்கும் நெல் எல்லாமே. அப்ப நம்ம சொல்லுவோம்
சனியை முடிச்ச மழை இப்போ வந்துருச்சு. இது வந்து கிராமத்தில் பேச்சு வழக்கில் பேசுறது தான், நம்ம யாரையும் திட்டுறது இல்லை, ஷார்ட்கட்டுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சனியை முடிச்ச மழை இப்போ வந்துருச்சு, நெல்லு ஃபுல்லாக மிதக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சனி என்ன பண்ணும்? மிதக்கும். தண்ணியில் மிதக்கிறது எது? சனி. சாட்டன் அதுபோக அது ஒரு வேளாண்மை கடவுள் தான், சரிங்களா? சாட்டன் என்பது ஒரு வேளாண்மை கடவுளுடைய பெயர் தான் சாட்டன். அதை தான் அந்த கோளுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப மிதக்கும், தண்ணியில மிதக்கும், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் ஆழமான பகுதி என அழைக்கப்படக்கூடிய மரியானா அகழி, மரியானா ட்ரெஞ்ச், இதுல ரெண்டு மூணு கேள்வி இருக்கு. உலகிலேயே ஆழமான பகுதி எதுன்னு கேட்டாலும் மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஆழம் எத்தனை மீட்டர்னு கேட்கலாம். 10,994 மீட்டர். எவரெஸ்ட் சிகரமே 8,848.86 மீட்டர் தான் எவரெஸ்ட் சிகரம். உலகத்திலேயே உயரமான இடம். அதை கொண்டு போய் இந்த இதுக்குள்ள மூழ்க வச்சா கூட இன்னும் ஒரு 4,000 அடி, ஒரு 2,000 அடி, 2,000 மீட்டர், நியர்லி ஒரு 2,500 மீட்டர் கேப் இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான இடம் தான் மரியானா ட்ரெஞ்ச், சரிங்களா? உலகிலேயே ஆழமான இடம் மரியானா அகழி எந்த கடல்ல இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. அதனுடைய ஆழம் 10,994 மீட்டர். உலகிலேயே உயரமான இடம் எது? எவரெஸ்ட் சிகரம். அதனுடைய உயரம் 8,848.86 மீட்டர், நேபாள நாட்டுல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூமியின் அடுக்குகள் கீழ் நோக்கிய சரியான வரிசை என்னது? சரியான விடையை நான் சொல்லிடுறேன். கிரஸ்ட் கோர், கிரஸ்ட் மேண்டில் கோர். சரி, இதை நான் இங்க பிக்சர்லேயே காட்டுறேன் பாருங்க. பூமியினுடைய அடுக்குகளை நான் உங்களுக்கு பிக்சர்லேயே காட்டுறேன். இப்படிதான் பூமியினுடைய அடுக்குகள் இருக்கும். இது கிரஸ்ட், மேல இருக்கிறதுக்கு பேரு ஓசனிக் கிரஸ்ட், மேல இருக்கிறதுக்கு பேரு ஓசனிக் கிரஸ்ட்னு சொல்றோம். அடுத்து கான்டினென்டல் கிரஸ்ட், அடுத்து நம்ம சொன்னோம் அப்பதான் லித்தோஸ்பியர் பாறை கோளம், ஆஸ்தனோஸ்பியர், அப்பர் பாத்துங்களா, இது எல்லாமே கிரஸ்ட். மேல் அடுக்கு கிரஸ்ட். அப்படியே கீழே போனோம்னா மேண்டில், மேண்டில் அப்பர் மேண்டில் லோயர் மேண்டில் அப்படின்னு இருக்கும். அடுத்து உள்ள பூமியினுடைய மைய பகுதிக்கு பேர் தான் கருவம் சொல்லக்கூடிய கோர். இதுதான் பூமியினுடைய அந்த அடுக்கு முறைகள். நான் உங்களுக்கு பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான முறை கிரஸ்ட் மேண்டில் கோர், சரிங்களா? அப்படியே கீழ் நோக்கி அடுக்கு முறை கிரஸ்ட் மேண்டில் கோர், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவி அதிர்வு ஆற்றல் செறிவின் அளவினை கணக்கிடும் கருவி, நில அதிர்வு ஆற்றல் செறிவு அளவிடக்கூடிய கருவிக்கு பேரு ரிக்டர். ஓகே, அடுத்தது பசிபிக் வளைய பகுதியில் எத்தனை சதவீத நிலநடுக்கங்கள்? உலகத்திலேயே அதிகமான நிலநடுக்கங்கள் நடக்கக்கூடிய பகுதி இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் பகுதிகளில் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதி இருக்கு. அதை இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை சதவீதம் நிலநடுக்கங்களை ஏற்படுத்துது? அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் 68% நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறது. இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் எத்தனை சதவீத நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறது? 68% நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஆண்டு சுனாமி தாக்கியது? இது எல்லாராலையும் மறக்க முடியாது. 2K கிட்ஸுக்கு தெரியாது. நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே 2K கிட்ஸ் இல்லை. இப்போ மேக்சிமம் எப்போ இருந்திருப்போம்? 1990களில், அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கள தான் இருப்போம். அப்போ எல்லாருமே ரொம்ப எல்லாரும் சந்திச்ச பார்த்த டிவியில் பார்த்த மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு பேரிடர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி தான். இந்திய பெருங்கடலை சுனாமி தாக்கிய ஆண்டு 2004. அப்போ அந்த சுனாமி என்பதன் பொருள் என்ன? சுனாமி, டி சைலண்ட், சுனாமி அப்படின்னு அர்த்தம். டி சைலண்ட். சு அப்படின்னா துறைமுகம் அப்படின்னு அர்த்தம். நாமி அப்படின்னா அலை, துறைமுகம் அளவுக்கு எழும்பக்கூடிய அலை அப்படின்னு பொருள், வேவ் அப்படின்னு பொருள். இது என்ன மொழிச்சொல்? அப்ப சுனாமி என்பது ஜப்பானிய மொழிச்சொல். அப்ப இந்திய பெருங்கடலை சுனாமி தாக்கிய வருடம் 2004. இதுக்கு பிறகுதான் இந்தியாவில் 2004க்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை அந்த படை எல்லாமே உருவாக்கப்படுது, சரிங்களா? அப்ப சுனாமி எச்சரிக்கை மையம், கூடுதலான தகவல் ஒரு கேள்வி பார்த்தோம்னா அப்படி நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. சுனாமி எச்சரிக்கை மையம் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி சிஸ்மோகிராஃப். சிஸ்மோகிராஃப் பூமி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி சிஸ்மோகிராஃப். இங்க பார்த்தது ரிக்டர். அதிர்வு ஆற்றல் செறிவின் அளவினை கணக்கிடும் கருவி ரிக்டர். ரிக்டர் ஸ்கேல் நம்ம பார்ப்போம். ரிக்டர் ஸ்கேல்
நேபாளம் மற்றும் மியான்மர் பகுதியை பூகம்பம் தாக்கியது 8.5 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது அப்படின்னு செய்தி வரும். வானுயர கட்டிடங்கள் சரிந்து தரைமட்டம் ஆகின அப்படிலாம் செய்தி வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. பீடபூமிகள், சமவெளிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள். இந்த பள்ளத்தாக்குகள் மட்டும் என்னது பொருத்தமற்ற ஒன்று. அந்த நிலங்கள்ல வரும், முதல் நிலை இரண்டாம் நிலை நிலங்கள்ல வரும், அது மட்டும் பொருந்தாத ஒன்று, பள்ளத்தாக்குகள் மட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ளது டேஸ். வெய்சாட் குட்டன்பர்க். நல்ல கேள்விப்பா, நல்ல கேள்வி. 7th புக்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புவி கரு, புவி கவசம். புவி கருவுக்கும் புவி கவசத்துக்கும் இடையே உள்ள பகுதிக்கு பேரு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெய்சாட் குட்டன்பர்க் அப்படின்னு பேரு. வெய்சாட் குட்டன்பர்க். கொஸ்டின் நம்பர் 67 பார்த்துக்கோங்க. அடுக்குமாடி கட்டிடங்கள் என்பவை எவ்வகையான வளங்கள்? அடுக்குமாடி கட்டடங்கள் என்பவை எவ்வகையான வளங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிநபர் வளங்கள். அடுத்து தரமான ஒரு கேள்வி. உருளும் கோள் எது? உருளும் கோள் எது? உருளும் கோள் யுரேனஸ். ஒருத்தர் யுரேக்கா யுரேக்கான்னு அவர் பாட்டுக்கு உருண்டு ஓடுனாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு, தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அவர் விழுந்த அளவிலான தண்ணி வெளியேறணும்னு சயின்ஸ்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன் யுரேக்கா யுரேக்கான்னு ஓடுனார். உருண்டு தவண்டு ஓடுனாரு, யுரேக்கா யுரேக்கான்னு. அப்ப உருண்டு போகக்கூடிய கோள் அது யுரேனஸ். உருளும் கோள் யுரேனஸ், நீரில மிதக்கிற கோள் சனி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வியாழன் போன்று வளையம் உள்ள இன்னொரு கோள் எது? அதுவும் சனி தான். வியாழன் போலவே வளையம் இருக்கக்கூடிய இன்னொரு கோள் எது? சனி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. ஆர்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இது எல்லாமே பெருங்கடல்கள். தே ஆர் ஓசன்ஸ். இதெல்லாமே ஓசன்ஸ். மத்திய தரைக்கடல் என்பது ஒரு சி. அப்ப இது மட்டும் பொருத்தமற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செயல்படும் எரிமலை. இப்ப கீழ்கண்டவற்றுல இதுல எது செயல்படும் எரிமலை? பினாடுபோ. பினாடுபோ என்பது செயல்படும் எரிமலை. கிளிமாஞ்சாரோ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. ஃபிஜியாமோ, சிரகாட்டோ இதெல்லாமே செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. பினாடுபோ அப்படின்னு பேரு. சரிங்களா? கிளிமாஞ்சாரோ அப்படின்றது ஆப்பிரிக்கால இருக்க படத்துல ஒரு பாட்டு, ரஜினிகாந்த் படத்துல ஒரு முறையா கிளிமாஞ்சாரோ அப்படின்றது ஒரு எரிமலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எஸ் வடிவ பெருங்கடல் எது? அட்லாண்டிக். அட்லாண்டிக் தான் எஸ் வடிவ பெருங்கடல். இப்படி இருக்கும். எஸ் வடிவ பெருங்கடல் அட்லாண்டிக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூங்கா என்பவை எவ்வகையான வளங்கள்? அது ஒரு சமூக வளம், அது ஒரு சோசியல் ரிசோர்ஸ். பூங்காக்கள் என்பவை ஒரு சமூக வளங்கள். அடுத்து பாருங்க. உலகில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் பேசிக்கான கேள்வி. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்படி கூட திடீர்னு கேட்டலாம். சரிங்களா? ஓகே, உலகில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 7. ஆனா இந்தியா ஆசிய கண்டத்துல இருக்கு. கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம். அது ஏன் அப்படின்னு 10th வரும்போது தெளிவா சொல்றேன், பாத்துக்கலாம். ஓகே, மொரீசியஸ் மற்றும் ரியூனியன் தீவுகள். மொரீசியஸ் மற்றும் ரியூனியன் தீவுகள் பாரசீக வளைகுடா, ஜாவா அகழி, இது எல்லாமே எங்க இருக்கு? மொரீசியஸ் தீவு, ரியூனியன் ஐலாண்ட், பாரசீக கல்ஃப் ஆஃப் பாரசீகா, அடுத்து ஜாவா அகழி, இது எல்லாமே எந்த பெருங்கடல்ல அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய பெருங்கடல். அப்பதான் நம்ம பார்த்தோம் உலகிலேயே ஆழமான ஒரு ட்ரெஞ்ச் அகழி, மரியானா அகழி, மரியானா ட்ரெஞ்ச், அது எங்க இருக்கு? பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. அப்ப ஜாவா ட்ரெஞ்ச் இந்திய பெருங்கடல்லையே ஆழமான பகுதிக்கு பேரு ஜாவா ட்ரெஞ்ச். ஓகே, அது இந்திய பெருங்கடல்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. மலாக்கா நீர்ச்சந்தியை எது இணைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் தான் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிப்பது. கவசத்தையும் கருவத்தையும் பிரிப்பது. அப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம். வெய்ஸ் ஆட் குட்டன்பர்க்
புவி கருவுக்கும் கவசத்துக்கும் இடையில இருக்கிறது வெய்சாக் குட்டன்பர்க். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொஸ்டின்? புவி மேலோடு அதுக்கடுத்து கவசம், சரிங்களா? மேலோடுக்கு அப்புறம் கவசம், அந்த கவசத்தையும் மேல் ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு பேரு ஹோமோரோவிச்சிக். பூமியினுடைய மேலோடு, அதுக்கப்புறம் இருக்கிறது கவசம், அதுக்கப்புறம் இருக்கிறது கருவம். இந்த கருவத்துக்கும் கவசத்துக்கும் இடையில இருக்கிறது வெய்சாக் குட்டன்பர்க் அப்படின்னு ஒரு பகுதி, ஒரு லேயர். இந்த புவி மேலோட்டுக்கும் கவசத்துக்கும் இடையில இருக்கிறது ஹோமோரோவிச்சிக். ரொம்ப முக்கியம், திரும்ப கூட பார்த்துக்கோங்க. ஹோமோரோவிச்சிக் பாருங்க, புவி மேல் ஓட்டையும் கவசத்தையும் பிரிப்பது ஹோமோரோவிச்சிக். இந்த பிக்சர்ல கூட பாருங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்றத எடுத்துருக்கிறோம். இது மேலோடா, இது மேலோடு, இந்த மேலோடு அடுத்து இருக்கிறது இந்த மேண்டில், இந்த மேண்டிலுக்கு இடையில இருக்கிறதா ஹோமோரோவிச்சிக். மேண்டிலுக்கும் கோருக்கும் இடையில இருக்கிறது வெய்சாக் குட்டன்பர்க். தட்ஸ் ஆல். ஓகே, ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதை விட எளிமையா நடத்த முடியாது, தெளிவா நான் சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நில அலைகளின் வகைகள், வேவ்ஸ், எர்த் வேவ்ஸ், அதனுடைய வகைகள் என்னென்ன? PSL, P வேவ், S வேவ், L வேவ் அப்படின்னு 3 வகையான நில அலைகள் வேவ்ஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதிகமான கப்பல் போக்குவரத்து எந்த பெருங்கடல்ல நடக்குது? உலகத்திலேயே அதிகமான கப்பல் போக்குவரத்து எந்த பெருங்கடலில் நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். ஏற்கனவே பார்த்தோம், அட்லாண்டிக் பெருங்கடல் ஒரு எஸ் வடிவ பெருங்கடல். இப்படிதான் நம்ம ரீகால் பண்றோம். நம்ம வீடியோவை முழுசா பார்த்துட்டீங்கன்னா புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு நேரடியா போயிடலாம். இப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மிகச்சிறிய பெருங்கடல் எது? மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே நிலநடுக்கம் நிகழ்ந்தது, நான் மென்ஷன் பண்ணல, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு, அந்த இடம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். 1991 ஆண்டு அப்படி நேரடியாவே கொடுத்துருப்பேன், அப்படி நீங்க படிச்சுக்கலாம். இந்தியாவில் உத்தரகாசி அப்படின்ற இடத்துல 1991 ஆண்டு நிலநடுக்கம் எர்த்குவாக் ஏற்பட்டுச்சு. இந்த உத்தரகாசி அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்துல அங்கதான் கங்கை ஆறு உற்பத்தி ஆகுது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்துல பாகீரதி என்ற பெயர்ல கங்கை நதி உற்பத்தி ஆகுது. அந்த உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்துல, அந்த உத்தரகாண்ட்ல 1991 ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது, எர்த்குவாக். அடுத்து பாருங்க, சாமோலி என்ற இடத்துல 1999 ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கெய்னா என்ற இடத்துல 1967 ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. லாத்தூர் என்ற இடத்துல 1993 ஆண்டு நிலநடுக்கம் எர்த்குவாக் ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமான தகவல், நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3 Rs என்பதுடன் தொடர்பு இல்லாதது. 3 Rs என்பதுடன் தொடர்பு இல்லாதது. 3 Rs அப்படின்னா நானே சொல்றேன், ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ். ரீசைக்கிள், ரீயூஸ் அண்ட் ரெடியூஸ். அப்ப மறுபயன்பாடு, மறுசுழற்சி ரீசைக்கிள், அதாவது ரீயூஸ். அடுத்து குறைத்தல் அப்படின்னா ரெடியூஸ். அதான் 3 Rs, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இதுதான் 3 Rs அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, உறைந்த கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. உறைந்த கண்டம், சரிங்களா? ஃப்ரோசன் கான்டினென்ட் எது? அண்டார்டிகா. இயற்கை வளங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு, செயலிழந்த எரிமலை. செயலிழந்த, சுத்தமா அடுத்து எப்பவுமே வராது அப்படின்னா போப்போ. இதெல்லாமே உறங்கும் எரிமலைகள். ஃபுஜியாமா, செரகோட்டா, ஜெயிண்ட் ஹெலன், இதெல்லாமே உறங்கும் எரிமலைகள். செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு போப்போ. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இறந்த எரிமலை இருக்கு, அது திருவண்ணாமலை. அதான் நெருப்பு தலமா இருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, வல்கனாலஜிஸ்ட் என்பது யாரை குறிக்கும்? வல்கனோ அப்படின்னால என்ன அர்த்தம்? வல்கனோ அப்படின்னால என்ன அர்த்தம்? எரிமலை. அப்ப எரிமலை பற்றிய படிப்பு, எரிமலைகள் பற்றிய படிப்பவர்கள் வல்கனாலஜிஸ்ட், படித்தவர்கள் வல்கனாலஜிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வல்கேனோ உலகின் பெரும் மருந்தகம். தரமான கேள்வி, தரமான கேள்வி, நிச்சயம் எதிர்பார்க்கிற கேள்வி. 87வது கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது? வெப்பமண்டல மழைக்காடுகள். வெப்பமண்டல மழைக்காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது வெப்பமண்டல மழைக்காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். கொஸ்டின் நம்பர் 87, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் வந்துச்சுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கனிமங்கள் என்பவை அவை ஒரு உள்ளூர் வளங்கள். கனிமங்கள் என்பவை ஒரு உள்ளூர் வளங்கள். இந்தோனேசியாவின் சுரக்கோட்டா தீவு எரிமலை வெடித்த ஆண்டு அப்ப நம்ம பார்த்தோம் 2017 பாரன் தீவு அந்தமான்ல வெடிச்சிச்சு. அப்ப இந்தோனேசியாவில் ஒரு எரிமலை இருக்கு, அது சுரக்கோட்டா எரிமலை. வெடித்த ஆண்டு 1883. 1883ல சுரக்கோட்டா எரிமலை வெடிச்சிச்சு. சுரக்கோட்டா எரிமலை எங்க இருக்கு? இந்தோனேசியாவில் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சியால் அப்படின்னா சிலிக்கா அப்படின்னு அர்த்தம். பூமியினுடைய மேலோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலோடு. அந்த மேலோடு எதனால் ஆனது அப்படின்னா சியால் அண்ட் சிமா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்? சியால் அப்படின்னா சியால் அண்ட் சிமா அப்படின்னு சொல்லுவோம். சியால் சிலிக்கா அலுமினியம், அடுத்து சிமா சிலிக்கா மெக்னீசியம் அப்படின்னு அர்த்தம். பூமியினுடைய மேலோடுனா என்ன, கவசம்னா என்ன, கருவம்னா என்னன்னு 2 தடவை படத்தை வச்சே காமிச்சேன். அந்த மேலோடு சியால் சிமா அப்படின்னு அழைக்கப்படும். அந்த சியால் அப்படின்னா என்னன்னா சிலிக்கா அண்ட் அலுமினியம் அர்த்தம். சிமா அப்படின்னா சிலிக்கா அண்ட் மெக்னீசியம் அர்த்தம். அப்ப கொஸ்டின் பாருங்க, சியால் மற்றும் சிமா என்பதுடன் தொடர்புடையது பூமியினுடைய மேலோடு. பூமியினுடைய மேலோட திரும்ப பார்க்கணும்னா நம்ம இங்க போயிடலாம். எங்க இருக்கு? இந்த இருக்கு. பூமியினுடைய மேலோடு இந்த இருக்கு இல்லையா, மேண்டில். இதுதான் பூமியினுடைய மேலோடு. அந்த கிரஸ்ட் பூமியினுடைய மேலோடுக்கு பேரு கிரஸ்ட், மேண்டில், கோர். இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதியை எப்படி பிரிக்கிறாங்க? சியால் அண்டு சிமா அப்படின்னு பிரிக்கிறாங்க. 2 அந்த வேதிப்பொருள் இருக்கும். சியால் மீன்ஸ் சிலிக்கான் அண்ட் அலுமினியம், சிமா மீன்ஸ் சிலிக்கா அண்ட் மெக்னீசியம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். பூமியினுடைய மேலோடு. இந்த கருவம் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நிக்கல் அண்ட் ஃபெரஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து அது ஃபுல்லாமே வரும், பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 91. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஐரோப்பா கண்டம், கான்டினென்ட். இலங்கை என்பது ஒரு நாடு. இலங்கை என்பது ஒரு நாடு. அப்ப இது மட்டும் பொருத்தமற்றது. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். இந்த கேள்வி வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொன்னேன், உலகின் பெரும் மருந்தகங்கள், வெப்பமண்டல மழை காடுகள். அதுக்கு ஈக்குவலான ஒரு தரமான கேள்விதான். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி. இது ஒரு எரிமலை. இது ஒரு எரிமலை. அப்ப மத்திய கரைக்கடல்ல ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி, லைட் ஹவுஸ் மாதிரி எப்போதுமே வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இது எப்படி அழைக்கப்படுது? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி. எது? ஸ்ட்ராம்போலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கசாய்டு மனித இனங்களுடன் தொடர்புடையது. காக்கசாய்டு மனித இனங்கள் எங்க இருக்கிறாங்க? ஐரோப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 94வது கேள்வி, சமணம். இது அவங்களுடைய கோவில் வழிபாட்டு தலங்கள். சமணத்தினுடைய வழிபாட்டு தலம் பசாதி. இதுவும் மிக முக்கியமான கேள்வி. பாக்ஸ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பசாதி, சமணத்துக்கு பசாதி. அடுத்தது ஜுடாயிசம் அப்படின்னா சினகாக். ஜுடாயிசம் ஜினகாக். ஜொராஸ்ட்ரியனிசம் அகியாரி. புத்தம் தேவாலயம் அப்படின்னு கொடுத்திருக்கிறோம். கிறிஸ்தவத்துக்கு தான் தேவாலயம். புத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விகாரம்.
விகாரை அப்படின்னு பேரு, புத்த விகாரை அப்படின்னு பேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக கலாச்சார பல்வகை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? உலக கலாச்சார பல்வகை தினம் மே 21. உலக கலாச்சார பல்வகை தினம் மே 21. இந்தியாவில் தீவிரவாத ஒழிப்பு நாளாக இந்த மே 21 கொண்டாடப்படுகிறது. மே 21 உலக கலாச்சார பல்வகை தினமாகவும் கொண்டாடப்படலை, இந்தியாவில் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது உலக கலாச்சார பல்வகை தினம் அப்படின்றது மே 21. இதே மே 21 இந்தியாவில் தீவிரவாத ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுது. தீவிரவாத ஒழிப்பு நாளாக கொண்டாடலை, கடைபிடிக்கிறாங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கடைபிடிக்கப்படுது. ஏன் மே 21 இந்தியாவில் தீவிரவாத ஒழிப்பு நாள் அப்படின்னா, இந்த நாளில் தான் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்துல படுகொலை செய்யப்படுறாரு. அதனால அந்த நாளை தீவிரவாத ஒழிப்பு நாளாக இந்திய அரசாங்கம் கடைபிடிக்கிறாங்க, கொண்டாடல. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. ஸ்ட்ராம்போலி செயல்படும் எரிமலை, மவுனலோவா செயல்படும் எரிமலை, செயின்ட் ஹெலன் ஒரு செயல்படும் எரிமலை. இதுல ஸ்ட்ராம்போலிக்கு என்ன சிறப்பு சொன்னேன்? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். அப்ப எது செயல்படாத எரிமலை? வெசூவியஸ் இட்டாலியில இருக்கு. இட்டாலி அங்க இருக்கக்கூடியது வெசூவியஸ். ஓகே. 97வது கேள்வி பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? இது நம்ம கொண்டாடுறோம், உலக மத நல்லிணக்க நாள். உலக மத நல்லிணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. 3வது ஞாயிற்றுக்கிழமை அந்த காலகட்டம், அந்த 3வது வாரத்துல தான் பொங்கல் வரும். நம்ம பொங்கல் நல்லிணக்கமா தானே கொண்டாடுறோம், அப்படின்னா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 3வது வாரம் உலக மத நல்லிணக்க வாரமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் என்னைக்கு? ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகையில இந்தியா இப்போது முதலிடத்தில் இருக்கு. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இந்தியாவில் முதலாக 1872ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இதெல்லாம் கூடுதல் தகவல் 10th புக்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பன்னாட்டு தாய்மொழி தினம். பன்னாட்டு தாய்மொழி தினம் என்னைக்கு? பிப்ரவரி 21. கடைசி கேள்வி, இணைந்த நகரத்திற்கு எடுத்துக்காட்டு நொய்டா. இணைந்த நகரத்திற்கு எடுத்துக்காட்டு நொய்டா. வெற்றிகரமாக 2 வீடியோவில் 6th and 7th கம்பைண்டா இருக்கக்கூடிய 300 கேள்விகள்ல 100 கேள்விகளை முடிச்சிருக்கிறோம். இது எல்லாமே இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். முடிஞ்ச உடனே நீங்க டெஸ்ட் போட்டுட்டு இது மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துருப்போம், நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. இன்னும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த புத்தகத்துல நிறைய பேருக்கு டவுட், சார் ஹிஸ்டரி மட்டும்தான் இருக்கா, ஜியோகிராஃபி மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறீங்க. இல்ல, சோசியல் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே இந்த புக்ல கொடுத்துருப்போம். தரமான ஒரு புத்தகம். நானே சொல்றதை விட முழுசா அந்த வீடியோவை பார்த்தீங்கல்ல, உங்களுக்கே தெரியும் இந்த புத்தகம் நான் எந்த அளவுக்கு தரமா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. பல நாட்கள் இரவு பகல் உறக்கமற்ற பல இரவுகள்ல நான் உருவாக்கினேன். 6300 கொஸ்டினும் நான் உருவாக்குனது. ஒரு 200-300 கொஸ்டின் புக் பேக்கா இருந்தா கூட, புக் பேக்கை கூட வேற ஒருத்தருடைய சிந்தனை. மிச்சம் இருக்கக்கூடிய 6000 கொஸ்டின் நானா கிரியேட் பண்ணுது. அதனாலதான் என்னால இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுது. இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேக்சிமம் கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்லேயே பண்ணிருங்க. புத்தகத்தோட விலை 650 ரூபா. சரிங்களா? தரமான ஒரு புத்தகம். நீங்க 5000 ரூபா கட்டி டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தா கூட இவ்வளவு கேள்வி வராது. என்னுடைய உழைப்பு அவ்வளவு நான் எஃபர்ட் போட்டு எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் ஆப்ஷன் செட் பண்றதுக்கு நான் மெனக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மெட்டீரியல் ரெடி பண்றது, புத்தகத்தை காப்பி பண்றது பெரிய விஷயம், அது ஈஸி. ஆனா ஆப்ஷன் வச்சு அதுக்கு சரியான விளக்கம் நீங்க டெஸ்ட் பண்ற மாதிரியான கொண்டு வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் இந்த காசு. இது உண்மையிலேயே இந்த காசு கம்மி. நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, அது ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கா சார், எல்லாமே இருந்து ஒரே புக்கு தானா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. முழுசா பார்த்தவங்களுக்கு தெரியும். தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. மேக்சிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிடுங்க, நாங்கள் புக் அனுப்பிடுவோம். 2 or 3 டேஸ்ல உங்க கையில கிடைச்சிரும். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள், வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. மீண்டும் ஒரு காணொலியில தொடர்ச்சியா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடியோக்களை
அடுத்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். நன்றி.